ஊதிய உயர்வு உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற 500க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்களை சரி செய்தல், அரசாணை 243ஐ கைவிடுதல் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்ககங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை ஆசிரியர்கள் முற்றுகையிட முயன்றனர். காவலர்கள் பாதுகாப்பை மீறி ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தின் உள்ளே செல்ல முயன்றதால் ஆசிரியர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். முற்றுகை போராட்டம் நடத்த முயன்ற 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதால் டிபிஐ வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடக்கக்கல்வித்துறையிலே அரசாணை 243, இந்த அரசாணை 243 என்பது இடைநிலை ஆசிரியர் சமுதாயத்தினுடைய ஆணிவேரை அசைப்பதாக இது அமைந்துள்ளது. தொடக்க கல்வித்துறையிலே இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பதவி உயர்வு இந்த நாளிலே மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அளவிலான பதவி உயர்வு வழங்கப்படாமல் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநீதி இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர் சமுதாயத்திற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 2009, 2014 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள், அதாவது 31 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த நாளிலே சென்னை டிபிஐ அலுவலகத்துக்கு முன்பதாக இந்த மறியல் போராட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.